Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும்ட்டு சொன்னீங்கன்னா சார். பொதுவாக அழகும் வசீகர எண்ணமும் கொண்ட ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வரார். அப்போ சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு சில போராட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக இருந்த நோய் நொடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பும், 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணனால தொழில் மாற்றங்கள், இட மாற்றங்கள், வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களும் அந்த அமைப்பாட்டில் அற்புதமான முறையில் அமைச்சு கொடுக்கும். அதேமாரி பதவி உயர்வு, சம்பள உயர்வு, கௌரவம், மதிப்பு, இதெல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. உண்மையை சொல்ல போனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இத்தனை நாட்களாக வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க சொந்தமாக தொழில் செய்யணும்னு ஆசைகள் இருந்திருக்கும். ஏன்னா இப்போ ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வர்றது அது ரொம்ப யோகம். அதுவும் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அவர் 11ஆம் இடத்துக்கு வருகின்ற காரணத்தினால வேலைக்கு போகிறவங்களாம் சொந்தமாக தொழில் செய்யணும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க இன்னும் 2 வருமானத்தை தேடணும். அடுத்த தொழிலோட டெவலப்மெண்ட் பண்ணணும், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுல பண உதவிகள்லாம் கிடைக்காம இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். பெண்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க, அடுத்து வேற ஏதோ ஒரு வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுறாங்க, வேலையே இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை இந்த ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக கொடுக்கும். இருக்கிற 12 ராசியிலேயே பெண்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் நல்ல அற்புதமான ஒரு மாற்றங்களும் வளர்ச்சிகளும், அதேமாரி பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்டது, சினிமா துறையில், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எல்லா பெண்களுக்குமே, அதேமாரி வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்திலுமே பெண்களுக்கு முதன்மையான ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு நிறைவுத்தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக வராத பணம் வந்து மனதிற்கு மகிழ்ச்சியும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். சூப்பர் சார். ஸோ இந்த குரு பயிற்சி வந்து ரிஷபராசிக்கு நீங்கள் மாணவர்களோட படிப்பு இப்போ 12th ரிசல்ட்லாம் வந்திருக்கிறதுனால அதெல்லாம் எப்படி மேம்படும்னு நினைக்கிறீங்கம்மா? இந்த குரு பயிற்சி வந்து ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு காலகட்டம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஜென்மத்தில் இருந்த குரு இப்போ வந்து தனஸ்தானத்துக்கு போயிருக்காரு. அப்போ இது வரைக்கும் வராத பணம் எல்லாமே வந்து இவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் மனைவி சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்தால் கட்டாயமாக இவருக்கு ஒரு நல்ல இது. ஏன்னா அவங்க தான் வந்து ஆர்கனைசரே, அவங்க பேச்சு கேட்கணும். 2வது விஷயம், 6ஆம் இடத்த வந்து குரு பகவான் பார்க்குறாரு. இப்போ நோய் நிவர்த்தி ஆகிறதுக்கு இது ஒரு காலகட்டம். அதே போல் எதிரிகள் யாருன்றது தெரிய வரும். அப்போ எதிரிகளை கண்டு இவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து செயல்படுவாங்க. அதாவது நல்லவங்க யார் யார் எதிரின்னு இருந்தாங்களோ அவங்க எல்லாமே இப்போ நண்பர்களாக மாறுவாங்க. அதே போல் நண்பர்கள் எல்லாமே அவங்களுடைய குணங்களை தெரிஞ்சுட்டு கொஞ்சம் விலகி இருப்பாங்க. அதே போல் 8ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம், அப்போ திடீர் பண வரவு, இது எல்லாமே வந்து இவங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அதே போல் 10ஆம் இடத்தையும் பார்வை. இப்போ 10ஆம் இடம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போதைக்கு இருக்குது. அதே நேரத்தில் பிஸ்னஸ் எதுனா பண்ணணும் அப்படின்னாலும் நிச்சயமாக இவங்க செய்யலாம். ஏன்னா ராகுவும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே போல் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுப்பாரு. இவங்க வந்து குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டு செய்யணும். ஏன்னா வந்து இப்போது சிம்மத்தில் வந்து கேது வராரு இல்லைங்களா? அப்போ 4ஆம் இடத்துக்கு கேது வர்றதுனால குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டாங்கன்னா நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கிறதுலையே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம். இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிஷபராசிக்கு. ரிஷபராசிக்காரங்கள் இந்த கோயிலுங்களுக்கெல்லாம் போகணும், இந்த மாதிரி பரிகாரங்கள் இதை ஃபாலோ பண்ணணும்னா நீங்கள் என்ன? ரிஷபம் வந்து எப்பயுமே ஒரு பயிற்சி வருதுன்னா எப்பயுமே கஞ்சனூர் போய் சுக்கிரனுடைய ஸ்தலம், அது வந்து இவங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். அடுத்தது ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்து வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். காது மூக்கு தொண்டை அலர்ஜி, சைனஸு, ஒத்த தலைவலி, ப்ரீத்திங் சஃபகேஷன், இதில் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தாங்கன்னா மாட்டிப்பாங்க. ரிஷபம் வந்து 2.5 வருஷத்துக்கு ரொம்ப நல்லது. குரு வந்து ஒரு வருஷம்தான். ஆனால் 2.5 வருஷத்துக்கு சனி 11ல் இருக்கா. இந்த டைமில் ரிஷபம் டெவலப் ஆகலைன்னா ஒன்று ஜாதக கோளாறு, இல்லைன்னா சைக்கோவோ பைத்தியமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல நேரம். நல்ல நேரத்தில் இவங்க டெவலப் பண்ணிக்கலாமா, எங்களை திட்டினா என்ன பிரச்சனை?
அந்த அளவுக்கு அற்புதம். தேகாரக்கத்தில் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை தீர்றதுக்கு 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து கூட பெரிய சக்ஸஸ் ஆகிடும். அவங்களுக்கு பரிபூர்ணமாக 10 வருஷம் 15 வருஷம் தொந்தரவு கொடுத்த இந்த ஒரு நோய் உபத்திரம் மாறிடும். மரண பயம் நீங்கும், மன அழுத்தம் தீரும், பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடியதெல்லாம் ரிஷபம் வரும். திடீர்னு வேலையெல்லாம் விட்டுட்டு 10 லட்சம் 15 லட்சம் ஆனுவலாக இருக்கிறது, இல்லைன்னா 1 கோடி ரூபாய் இருந்தவங்க கூட வேலையை விட்டுட்டு தனியாக தொழில் ஆரம்பிக்கிறதுல பார்த்தா ரிஷபம் வரும். ஏன்னா குரு வந்து பார்க்குறச்ச டப்புன்னு மாற்றி கொடுத்துரும். அதே சமயம் திட்டுறது, கத்துறது, கோபப்படுறது, தப்பான வார்த்தை பேசுறது, இதெல்லாம் ரிஷபம் பண்ணக்கூடாது. வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தேகாரக்கத்தில் ரிஷபத்துக்கு எப்பயுமே நான் சொல்கிறது தான், இந்த டைமில் வந்து எல்லாமே நல்லா இருந்தாலும் இந்த காது மூக்கு தொண்டை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இவங்க மேடம் சொன்ன மாதிரி குலதெய்வம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. கஞ்சனூர் வந்து பெரிய அளவுக்கு வெற்றியும் பெரிய அளவு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த குரு பயிற்சியில் என்னை பார்த்துக்க ரிஷபம் வார்த்தைகளில் பபுள்காம் போட்டுட்டு சேஃப்டியாக இருந்தாவே ரொம்ப அற்புதமாக அதிர்ஷ்டம் வந்தே தீரும். அதிர்ஷ்டத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய ராசியில் ரிஷபம். ஸோ நம்ம 2025க்கான குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதோட பொது பலன்களை முதல்ல நம்ம ஷெல்வி சார் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சொல்லுங்கள் சார், என்ன மாதிரி பொது பலன்கள்? முதலில் குமுதம் பக்தி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். குமுதம் நிர்வாக இயக்குனர் அருமை அண்ணன் வரதராஜன் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய ஜோதிடர்கள் அனைவரும் சார்பாக நன்றிகள். குரு பயிற்சி ரிஷபத்தில் இருந்த குரு மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறது. இந்த வருடத்தில் 12 வருடத்துக்கு ஒரு முறை மிதுனத்துக்கு வருவார். ஒரு ராசிக்கு குரு வந்து மாறக்கூடியது 12 வருடம். திருக்கணிதத்தின்படி 14/5/2025, வாக்கியபடி 11/5/2025. ஜோதிடர்கள் நாங்களும் தப்பிச்சோம், நேயர்களும் தப்பித்தார்கள். இல்லைன்னா இதுக்கு ஒரு பட்டிமன்றம் நடக்கும். இந்த பட்டிமன்றத்தில் இப்பொழுது வந்து எல்லோருக்கும் விமோசனம் ஆயிடுச்சு. குருவுடைய ஸ்தான பலனை விட பார்வை பலன் தான் ரொம்ப முக்கியம். மிதுனம் என்பது குருவுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவர், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். மிதுன ராசிக்கு மிதுன லக்னத்துக்கு இல்லை, அவர் ஜன்மத்தில் மிதுனத்துக்கு வருவதை கணக்கில் கொண்டு கோச்சார ரீதியாக திருக்கணிதத்தின்படி குருவுடைய வீடான மீனத்தில் சனி ஏற்கனவே குடியிருக்கிறார். இப்பொழுது பெயர்ந்திருக்கக்கூடிய ராகு கும்பத்தில் வரக்கூடிய அமைப்பு, சிம்மத்தில் கேது இருக்க தான் இந்த குரு பயிற்சியுடைய தத்துவங்கள். இதை வைத்து தான் பலன். குருக்கு சிறப்பு பார்வையாக 5, 9 சமசப்தம பார்வையாக 7ஆம் பார்வை. இந்த குரு பார்வைப்படக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் விமோசனம். அப்படி பார்த்தா துலாத்துக்கு விமோசனம், துலாம் ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு, அதுக்கு அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு. அதில் துலா ராசிக்காரர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் மொத்த விமோசனம், மொத்த பாப விமோசனம் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு நல்லதை பண்ணுவார்கள், பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா உங்கள் ஜாதகத்தை தூக்கணும், உங்கள் ஜோசியர்கிட்ட தான் நீங்கள் ஓடணும். Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology Courses. Apply now. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.